நம்ம மாட்டுக்கு வந்து நம்ம என்னதான் தீவனம் வந்து நல்ல தீவனமாகவே கொடுத்தாலுமே அதுக்கு வந்து சார்டிஃபிகேட்டடாக இருந்தால் மட்டும்தான் வந்து பால் வந்து தன்னையே மறந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தான் வந்து இப்போ நம்மளை சாப்பிட்றோம். நம்ம நார்மலாக சாப்பாடு சாப்பிடும் பொழுதுமே ஒரு பிரியாணி சாப்பிடும் பொழுதுமே இருக்கிற நமக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃபீல் வந்து மாட்டுக்குமே இருக்கும். நம்மளை மாதிரி தான் மாடுமே வந்து. எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கு வந்து நல்ல தீவனம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அது தன்னை மறந்து தானாகவே பால் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கும். அது கண்டிப்பாக வந்து எல்லாருமே மாடு வளர்த்து வச்சுருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். நான் எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன்னா நம்ம மாட்டு தீவனம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அருமையான ஒரு பிரியாணி தீவனம்னு தான் சொல்லணும். மாட்டுக்கு ஏற்ற பிரியாணி தீவனம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம அந்த மாதிரி தான் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மாடுகளுக்கு. எல்லா மாட்டு பண்ணை வச்சுருக்கவங்கலேருந்து மாடு 1 மாடு 2 மாடு வச்சுருக்கவங்கலேருந்து எல்லாருக்குமே ஈவனாக ஒரே மாதிரி கொடுத்துட்ருக்கோம். நம்ம தாய் மாட்டு தீவனத்தில் வந்து எந்த ஒரு கலப்படமும் இருக்காது. கோளாறு கண்டுபிடிக்கவே முடியாது. நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தாய் மாட்டு தீவனம் வந்து 25% புரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தாய் மாட்டு தீவனம் சார்பாக எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம அன்பனை உங்களுக்கும் நம்ம புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்டேட்லாம் வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். மாடுகளுக்கு தீவனம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் அதிக லாபம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். தாய் மாட்டு தீவனம் தரமான தீவனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.